வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சீக்கிரத்தை வாண்ணா ஒரு வாட்டி பூவத்த ஒரு வாட்டி பொட்டிட்ட ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறிச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டின ஒரு வாட்டி தண்ணி கோட தூக்கி தழுப்புன ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்தை முந்தானையால் தொடக்கும் நேரத்தில் ஈர சட்டைய கொடியில் காய பொடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கும் வலையில குந்தல் முடி எழுதி கொண்ட பொடையில தலைவனியோட நீ சண்டை பொடையில சும்மா சும்மா நீ கொண்ட வியற்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம ஃபாரின் விங் அன்பே வந்து நம்பர் சொல்லி தினமும் 7 அசைக்கின்ற ஆடிட்டிங் உங்க விசை எல்லாம் ரிப்போர்ட்டிங் காஃபி ஷாப்பே தேவையில்லை எல்லாருக்கும் பதில் அச்சோ 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 அச்சம் அச்சம் அச்சோ அச்சமுள்ள மச்சமெல்லாம் பத்திக்கிச்சோ அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆதிக்க பாதிக்கிட்ட சிக்கிக்கிச்சோ யாரும் இல்ல தன்னந்தனியே காட்டுக்குள்ள வெக்கம் ஏதும் இல்ல வெட்டி பேச்சு எதுவும் தேவையும் இல்ல கொலை கொலையா வந்திருக்கா திரும்பவும் பேய் வந்துருச்சா காலையில கண் முழிச்சு காஃபி ஒன்னு தந்துருச்சா கொலை கொலையா வந்திருக்கா தூக்கம் போதும் வந்திருப்பா காலையில மேட்ச் இருக்கு கேஷ் போட்டுக்கு வந்திருப்பா யாருக்கு பேயுது காட்டுக்குள்ள படுது ஆட்டம் கொடுத்து ஆட்டடிலே நிறுது ஆட்டுக்குள்ள ஆட்டம் பாம்பு போடுது அச்சம் அச்சம் அச்சோ அச்சம் அச்சம் அச்சோ அச்சமுள்ள மச்சமெல்லாம் பத்திக்கிச்சோ அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆகிட்ட பாதிக்கிட்டு சிக்கிக்கிச்சோ
வீசும் சூறாவளி பொண்ணாச்சு பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி கொட்டுவா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே ஊதுறாத என்ன தொலைக்க வைக்கிறியே கொஞ்சம் கொலைக்க வைக்கிறியே உன்னை அடைக்க வைக்கிறியே என் பகல் கனவில்லையே என்ன தொலைக்க வைக்கிறியே கொஞ்சம் கொலைக்க வைக்கிறியே உன்னை அடைக்க வைக்கிறியே என் பகல் கனவில்லையே வட்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்த்து அவங்க டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா எனக்கு சொத்து சுகம் வந்தா மாத்திடுற உந்தா பக்கல நான் மாசம் கட்டுற சந்தா ஒரசாம பத்திக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி சந்திக்கப்பா தயங்காத மெத்தையில சாவு நேரத்தில் ஒலிம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னானா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி ஆஷா கைப்பட்டுக்கும் நம்பல வா ஊது ஊது வணக்கம். நாங்க எங்கிருந்து வாரோம்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்ரீலங்காலேருந்து வரீங்க? ஸ்ரீலங்காவில தான் இருக்கும். ஆனா குட் யோகா ஸ்ரீலங்காவில தான் இருக்கும். ஆனா நாங்க இந்த சர்ப்ரைஸ் வந்து எங்க இருந்து வாரம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்துல இருந்து. எந்த இடத்துல இருந்து வாரம்னு தெரியுமா? யாழ்ப்பாணத்துல வரீங்களா? யாழ்ப்பாணம் இல்ல. சரி நாங்க சொல்றோம். நாங்க வவுனியா ரோமியோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரில இருந்து வாரம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன நாள்? இன்னைக்கு நான் பிறந்த நாளா? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். சரி எத்தனையாவது வயது பிறந்த நாள் உங்களுக்கு? நீங்க அரை வயசு தாண்டி. உங்களுக்கு எத்தனையாவது வயது பர்த்டே? 50. சரி ஓகே. உங்களுக்கு பேர் என்ன? சிவகுமார். சிவகுமார். சரி எங்களோட ரோமியோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பா உங்களுக்கு விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சரி உங்களை இந்த சர்ப்ரைஸ் உங்களை இந்த நாளை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. உங்களோட முகத்துல இந்த சந்தோஷம் சிரிப்பு இதை பாக்குறதுக்காக யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளோட வைஃப் தான். வைஃப் தானா? எடுத்தோடனே வைஃப் சொல்றீங்க. வேற யாராவது இல்லையா உங்களோட பிள்ளைகள் ரிலேட்டிவ்ஸ்? ஒரு திட்டங்களை பார்த்து படிக்கலாம். ஒவ்வொரு மெத்தட்ஸ் பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவ இல்லையே. வேற யாரா இருக்கும்? அந்த முன்னுக்கு நிக்கிறா இல்லன்னு சொல்றீங்க? இல்ல நாங்க போய் சொல்ல மாட்டோம். எங்கட சப்ஜெக்ட் நானும் போய் சொல்லல. அப்ப கன்ஃபார்மா உங்களோட வைஃப் தானா? சரி ஓகே. நாங்க இப்ப வைஃப் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வது? திருப்பி இல்ல நாங்க தானே சொல்லுவோம் யார் பண்ணிருப்பாங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். அப்ப நாங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? வைஃப் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுங்க? சரி நீங்க ஏத்துக்கொள்ள வேண்டியா? சரி வைஃப் இல்லைன்னு சொன்னா வேற யார் இதை பண்ணிருப்பாங்க? அக்கான மகள் யாரும் செய்திருப்பாங்க. அக்காட மகள் யாராவது செஞ்சிருப்பாங்க. சரி அக்காட மகள் தான் நீங்க நேம் எங்களுக்கு அங்க மென்ஷன் பண்ணிடலாமா? அபிஷ்னா. அபிஷ்னா. இல்லாட்டி நதியா. ஓகே.
அவங்க ஏன் டக்குன்னு பிள்ளைகள் பண்ணிருக்க மாட்டாங்களா ஆச்சை பிள்ளையர் உங்களோட பிள்ளைகள் இல்ல ஓகே சரியா அவங்க பண்ணிருப்பாங்கன்றதுக்கு என்னன்னு வச்சு அதை சொல்றீங்க அவங்க பண்ணிருப்பாங்கன்னு நாங்கள் புரிய சொல்லாமலே தான் வந்தவங்க ஓகே இதே ஒழுங்கு பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கிறோம் சரி ஓகே நாங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் பாப்போமா யார் பண்ணிருப்பாங்கன்னு ஓகே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கிஃப்டா என்ன ஓகே பூ கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில் ஓகே பொக்கே கொடுத்துருக்காங்க இப்ப உங்களுக்கு பொக்கே பிடிச்சிருக்கா ஓ தந்ததை பிடிக்குன்னு சொல்லலாதான் தந்தது பிடிக்கலான்னு சொல்லலாதா சரி ஓகே இப்ப யார் பண்ணிருப்பாங்க இத அவங்கள அவங்கள்தான் அவங்கள சரி உங்களோட வைஃப் தான் பண்ணிருப்பா சரி நாங்க இன்னும் நிறைய கிஃப்ட் பார்த்துட்டு கடைசியில சொல்றோம் உங்களோட வைஃப் தான் பண்ணிருப்பா வாண்டு சரி ஓகே பர்த்டே கிஃப்ட் அடுத்தது என்ன வந்திருக்கு கேக் வந்திருக்கு அப்படியா சரி உங்களுக்கு அழகான ஒரு கேக் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பொக்கே கொடுத்தாங்க இப்ப செகண்டா கேக் வந்திருக்கு அடுத்தது என்னவா இருக்கும் உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் ஒன்று இருக்கு ஷர்ட் கிடாக்க நினைக்கிறேன் ஓகே அப்ப நீங்க பாத்துட்டீங்க நாங்க கொண்டு கிஃப்ட் அப்படியா சரி நாங்க அது உங்களுக்கு கொண்டு வரல வேற என்ன கிஃப்டா இருக்கும் ஒரு என்ன இந்த பப்பா பழம் ஒரு நாளை ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் கொண்டு வந்திருப்போம் அப்படியா சரி நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு சரி நாங்க அடுத்து பாப்போம் என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் சரி நீங்க கேட்ட மாதிரி என்ன உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா திங்ஸும் வந்திருக்கு போல சரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஒன்று சொல்லுங்க பாப்போம் எல்லாமே பிடிச்சதான் பிடிக்காத சொல்ல ஒன்றும் இல்லை பிடிக்காத ஒன்றுமே இல்ல இப்ப நீங்க நிறைய ஃப்ரூட் சாப்பிடுறீங்க அப்படியா சரி அது உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க இப்ப இதெல்லாம் யாரு பண்ணிருப்பாங்க உங்களுக்கு நம்மளோட வைஃப் தான் சரி இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க வைஃப் தான் சொல்றீங்க சரி வைஃப் எவ்வளவு பிடிக்கும் அதை சொல்லுங்க 100% சரி 100% பிடிக்கும் வைஃபுக்கு என்ன நேம் பரமேஸ்வரி பரமேஸ்வரி சரி ஓகே நாங்க இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு அதையும் பாப்போமா சரி உங்களுக்கு இதுக்குள்ள என்ன கிஃப்ட் வச்சிருப்பாங்க நீங்க உங்களுக்கு கெஸ் பண்ணி சொல்லலாமா இதுல போன் இருக்கு போன் இருக்குதா இதுக்குள்ள சரி மணிக்கூர் ஓகே போன் இல்லாட்டி வாட்ச் சரி அப்ப நீங்க எங்களுக்கு ஓபன் பண்ணி சொல்றீங்களா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றேன் சரி உங்களுக்கு என்ன வந்திருக்கு போன் தான் போனா ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்ப போன் வந்திருக்கு அப்ப எல்லாத்தையுமே நீங்க கெஸ் பண்றீங்க என்ன உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டாங்களோ இல்ல எங்களுக்கு ஒரு திட்டாங்களா ஒரு கண்டுபிடி பண்றாரு அச்சோ அப்ப நீங்க அப்படி கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்களா பாப்போம் சரி முடியாது ஓகே பண்ணிப்போ போன் பெட்டிக்கு எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய சர்ப்ரைஸ்ல சாக்லேட் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படி உங்களை ஏமாத்திட்டாங்கடா போன் தானா சரி அதை ஓபன் பண்ணி காட்டுங்களேன் எங்களுக்கு சரி அப்ப உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு பொக்கே அதுக்கு பிறகு கேக் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கூட உண்டு அதுக்கு பிறகு இப்ப போன் கொடுத்திருக்காங்க சரி அடுத்த கிஃப்ட் ஒன்று இருக்கு அதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அடுத்த கிஃப்ட் வந்து ஷர்ட் அப்ப அந்த அடுத்த கிஃப்ட் வந்து நான் உங்களுக்கு மாத்தி தான் தரணும் அப்ப ஷர்ட் தான் தரணுமா இல்லாட்டி மாத்தி தரட்டுமா நாங்க கிஃப்ட் அது உங்களுக்குரிய விருப்பம் எங்களுக்குரிய விருப்பமா அப்ப நாங்க மாத்தி கொடுக்குறோம் ஏன்னா நீங்க எல்லாத்தையும் தொடர்ந்து கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா அப்ப நாங்க மாத்தி கொடுக்குறோம் சரி இதுக்குள்ள என்னவா இருக்கும் சத்தியமா மாத்தி மாத்தி கொடுத்துட்டோமா நாங்க கிஃப்ட் மாத்தி தந்துட்டோமா
இதில் பெரும்பாலும் ஷர்ட்டு தான். ஷர்ட் தான். சரி ஓகே, இப்போ ஓபன் பண்ணி காட்டுறீங்களா எங்களுக்கு? வாவ், நைஸ் கலர். உங்களுக்கு நைஸ் கலர்ல சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷர்ட் மட்டுமா இருக்கு அதுக்குள்ள? ஜீன்ஸ் இருக்கு, 2 ஷர்ட். ஓகே, அப்ப நீங்க கேக் வெட்டும் போது இந்த ட்ரெஸ் தான் போட்டு எங்களுக்காக வெட்டணும், கேக் வெட்டணும். ஓகேவா? இதுக்குள்ள என்ன இருக்கும்? இது டீ கப். டீ கப். ஓகே, ஓபன் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும்? நீங்க சொன்னா கண்டிப்பா சரியா தான் இருக்கும். டீ கப் தானா? சரி ஓகே. இப்ப சொல்லுங்க, இது எல்லாம் யார் பண்ணிருப்பாங்க? வைஃப் தான். வைஃப் விட யாருமே இல்ல, வைஃப் தான் பண்ணிருப்பா. அவள் தான் இந்த மாடல், அவ்வளோ தெரிஞ்ச சாவல், அவ்வளோத்தையும் வந்துருக்கு. அவங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் கரெக்டா அவ தான் சூஸ் பண்ணி உங்களுக்காக பிரசன்ட் பண்ணிருக்கா. சோ அது வைஃபா தான் இருக்கும். சரி ஓகே, இன்னும் 2 gift இருக்கு, அதையும் பார்த்துட்டு நாங்க சொல்றோம் அது உங்களோட வைஃப் தானா, உங்களோட புரிதல் சரியான்னு பாப்போமா? சரி, இந்த கிஃப்ட் பாக்குறதுக்கு முதல்ல நாங்க ஒன்று சொல்லுவோம். இது வைஃப் வந்து, உங்களோட வைஃப் வந்து இந்த பிரசன்ட் எல்லாம் செய்யல. அவங்களோட உங்களுக்கு வேற யாராவது தெரியுமா? உங்களோட நெருங்கின சொந்தம் அப்படி யாராவது இருக்காங்களா உங்களுக்கு செய்யக்கூடிய ஆள்? உங்களோட வைஃப் மாதிரியே புரிஞ்சு வச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு? தம்பியோட ஐயனேஸ்வரன் சொல்லி தம்பி அவையெல்லாம் கூட்டி சேர்ந்து இந்த நடவடிக்கை செய்ய. ஓ, அவர் தனியா செய்யாம எல்லாரோடையும் கூட்டு சேர்ந்து செஞ்சிருப்பாரா? சரி ஓகே, நீங்க இத ஓபன் பண்ணி காட்டுங்க, நாங்க சொல்றோம் யாருன்னு. நீ சொல்லுவா என்ன படம்? படம் எங்களுக்கு ஓபன் பண்ணி நீங்க காட்டணும். எங்களுக்கு படம் எடுத்து தெரியுமா? அதுக்குள்ள என்ன படம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் இதை கேட்க முடியுது. சில வேளை சாமி படம் ஏதாவது கொடுத்துட்டாங்கண்டா. படம் தான், சாய் படம் நடிகர் படம் மட்டும் இல்ல படம். ஆனா என்ன படமா இருந்தாலும் நாங்க பார்க்கணுமே. ஆஹா, அழகான ஒரு படம். இத எங்களை பார்க்க விடாம நீங்க பண்ணிருப்பீங்க கொஞ்ச நேரத்துல. சரி, அதுல ஒரு விஷ் இருக்கு, எங்களுக்கு படிச்சு காட்டுறீங்களா? அதுல ஒரு விஷ் இருக்கு, எங்களுக்கு படிச்சு காட்டுறீங்களா? சின்ன எழுத்து தெரியாது. சின்ன எழுத்து தெரியாதா? நீ வாசிச்சு காட்டு. புலகளை விட்டு அப்படி சொன்னா வாசிப்பாரு. வாழ்க்கை என்ற கடலில் மகிழ்ச்சி என்ற படகில் வாழ்நாளெல்லாம் பவனி வந்து பலம் பல பெற்று நீங்கள் வையகத்தில் வாழ்ந்திடவே வாழ்த்து கவிதைகள் வந்து விழுந்திட வண்ண கனவுகள் பொங்கி எழுந்திட நிற்பிறந்த இந்நாள் மறக்க முடியா பொன்னால் புதிரான வாழ்வை புரிதலோடு அணுகி புனையா புகழ் பெற்று அணையா ஒளி வீசி வாழ வேண்டும் ஆண்டு 100. யார் இந்த விஷயம் உங்களுக்காக இத பிரசன்ட் பண்ணிருப்பாங்க? இந்த கவிதை எல்லாம் யார் உங்களுக்காக எழுதி இப்படி அழகா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க? சரி ஓகே, சரி நாங்க இன்னொரு பிரசன்ட்டும் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த உங்களோட பிரசன்ட் எல்லாம் செஞ்ச ஆள் ஆளுன்னு நாங்க சொல்லுவோம். சரி, இப்ப நாங்க இதுக்குள்ள உங்களை என்ன இருக்குன்னு கேட்க மாட்டேன், என்ன நீங்க படம் இருக்குன்னு தான் சொல்லுவீங்க எங்களுக்கு. அதுல என்ன படம் இருக்குன்னு நீங்க எங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறீங்களா? உங்களுக்கே விளங்கிட.
ஒரு ஆர்ட் டெக்கரேஷனோட ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிறது உங்களோட வைஃப் தானே? ம் அப்ப இதெல்லாம் உங்களோட வைஃப் தான் பண்ணிருப்பாங்க அப்படியா? ம் சரி, உங்களோட வைஃபை கூப்பிடுங்களேன்னு இருக்கா. கூப்பிடுங்க, நாங்க சொல்லுவோம் யார் பண்ணினாங்கன்னு. இந்த போட்டோலாம் இந்த போர்ட்லேருந்து வெளியே ஏறி இருக்கு, நான் பார்த்தது. அப்ப அவங்க எல்லாம் கண்டிப்பா இதை பண்ணிருப்பாங்க அப்படியா? சரி, அவங்களை கூப்பிடுவோமா? சரி, வைஃப் பாசமா என்னன்னு நீங்க கூப்பிடுவீங்க? புஷம்மா ஓஹோ, 2 கடைக்கும் புஷ். பொசம்மான்னு கூப்பிடுவீங்க. 2 கடைக்கும் பொஸ், அதனால பொசம்மான்னு கூப்பிடுவீங்க. கடைக்கு மட்டும் இல்ல, அவ உங்களுக்கும் பொஸ்ஸா தான் எங்களுக்கு தெரியுது. சோ இந்த நாள்ல வந்து இதே மாதிரி எப்பவுமே உங்களோட ஃபேமிலியோட நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரிக்கும் ஒரு ஸ்பெஷல் டே தான். ஏன்னா இன்னைக்கு எங்களோட ரோமியோட ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரியும் கூட. இந்த நாள்ல வந்து உங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றது எங்களுக்குமே பெரிய சந்தோஷம் அண்ட் எங்களுக்கு ப்ரௌடா இருக்கு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்து இந்த உங்களை புரிதல் அழகா இருக்கு. உங்களுக்கு பண்ணது வந்து உங்களோட வைஃப் தான். நாங்க எவ்வளவு ஏமாத்தினாலுமே நீங்க வந்து அதை எதுவுமே கணக்கெடுக்காம உங்களோட வைஃப் தான் இல்லையான்னு சொன்னீங்க. இதுல இருந்து தெரியுது நீங்க உங்களோட லவ் அழகா இருக்கு எங்களுக்கு பாக்குறதுக்கு. இதே மாதிரியே நிறைய ஆண்டுகள் நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு வவுனியா ரோமியோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ.